வாந்தி மயக்கம் அதிகமாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கவனமாக இது கொஞ்சமாக யூஸ் பண்ணணும். சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். ஜாதிக்காய் யூஸ் பண்ணும்போது டைஜஷன் பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணும்போது அஜீரண கோளாறை வந்து முற்றிலுமாக தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரெயின் ஃபங்க்ஷன் சீராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நர்வ் ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜாதிக்காய் யூஸ் பண்ணிட்டு வரும்போது. மலை பிரதேசங்களில் இந்த ஜாதிக்காய் வந்து நிறையா விளையும் போது மலை பிரதேசங்களை கவனித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாதிக்காயோட கனி, அதாவது இந்த பழத்தை வந்து ஊறுகாய் போட்டுப்பாங்க. ஊறுகாய் யூஸ் பண்ணும்போது நம்ம சிறிதளவு தானே யூஸ் பண்ணுவோம். ஜாதிக்காயோட பழத்தில் ஊறுகாய் போட்டு சாப்பிடும் போதும் சரி, இதையும் வந்து சிறிதளவு தான் டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்றாங்க. தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரு 3 மாதத்துக்கு மேலே இந்த ஜாதிக்காய் யூஸ் பண்ணுறதை நிறுத்திடணும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. ஒரு 48 நாளுக்கு அப்புறம் சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி தான் இந்த ஜாதிக்காயை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். உணவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம வாரத்துக்கு 2 முறை தான் இந்த வாசனை பொருளாக யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா ஒரு ஸ்வீட் செய்யும் போது இதை யூஸ் பண்ணுவோம். டெய்லி யூஸ் பண்ண மாட்டோம். மருந்தாக